ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய புதிய தமிழ் மாதமான ஆனி மாதத்தினுடைய கிட்டத்தட்ட 15 நாட்களை நம்ம கடந்திருக்கக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய இந்த 15 நாட்களுக்குள்ள இந்த ஒரு மாற்றங்களானது கண்டிப்பாக மீனராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அப்படின்னா அப்படி என்ன மாற்றங்களானது ஏற்பட இருக்குது? அதாவது கிரகங்கள் மூலமாக சொல்லக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது எப்போதும் தப்பவே தப்பாது. கிரகநிலைகள் எந்த இடத்துல இருக்காங்க, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வைத்து கணக்கீடு செய்யப்பட்டு சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா ஒருபோதும் மாறவே மாறாது, கட்டாயமாக நடந்தே தீரும். அதிலிருந்து நம்ம யாராலையும் தப்பிக்கவே முடியாது. அப்படி தான் ஒரு சில மாற்றங்களானது மீனராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்குது. அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக ஒரு கிரகநிலைகள் சரியில்லை அப்படின்னா அதற்காக நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் தெய்வ வழிபாடுகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அதை அந்த டைமில் நம்ம செஞ்சுக்கிறதுனால கட்டாயமாக அதிலிருந்து நம்ம வெளிப்பட முடியும். அந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்களும் இந்த பதிவில் அடங்கியிருக்கு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக மீனராசினியர்கள் யாருமே இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பார்த்து பயன்பெறுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் மீனராசி இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை நம்ம தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் பிடிச்சிருக்கு, பரிகாரங்கள் அனைத்தும் எளிமையான முறையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விசுவாச வருடத்தினுடைய தமிழ் மாதமான ஆனி மாதம் பொதுவாக சூரியனுடைய பெயர்ச்சியை வைத்து தான் கணக்கீடு செய்வாங்க. இந்த சூரியன் எந்த இடத்துக்கு எந்த ராசியில் போய் மாறுறாரோ அதை வைத்து தான் தமிழ் மாதம் கணக்கீடு செய்யப்படுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் மிதுனத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கிறாரு. இந்த ஒரு காலகட்டம் மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். மீனராசி நேயர்கள் அப்படின்னாவே எல்லாருமே நிறைய பதிவுகள் பார்த்துருப்பீங்க, பயம்படுத்துகிற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா ஏழரை சனியானது உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஏழரை சனியினுடைய 2ஆம் கட்டமான ஜென்ம சனி நடக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பாதிப்புகள் அப்படின்றது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது கிடையாதுங்க. ஒரு குறிப்பிட்ட வயது வரை இருக்கக்கூடியவர்கள் தான் இதனுடைய மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. மற்றபடி உங்களுக்கு ஜென்ம சனி காலகட்டமாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டும் இருக்குது. ஸோ அதன் மூலமாக ஒரு பொற்காலம் ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லலாம். என்ஜாய் பண்ணுறதுக்கு தயாராகிருங்க. இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு சூரியன் வரக்கூடிய மாதமாக இருக்கிற இந்த நேரத்தில் மிதுனத்தில் ஏற்கனவே குரு பகவான் வேறு அமர்ந்திருக்கிறாரு. ஸோ அப்போது குருவோட போய் சூரியன் சேருவார். இதனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளாக ஏற்பட்டாலுமே கூட ஒரு சில விஷயங்களில் பிரச்சனைகளும் இருக்குது. பொதுவாக இந்த ஆனி மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபாடு செய்யலாம், நரசிம்மர் வழிபாடு செய்யலாம். இவங்களெல்லாம் வழிபாடு செய்கிறது இந்த டைமில் மிகப்பெரிய அற்புதங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் சிவன் வழிபாடு செய்யலாங்க. கூடவே சிவன் கோவிலில் அன்னதானத்திற்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, அதுவும் நல்லது தான். இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக முடிஞ்சால் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. நல்ல மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். ஸோ மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் தரக்கூடிய வகையில் இருந்தாலுமே கூட அனுகூலங்களும் உங்களுக்கு இருக்குது. அதாவது இந்த காலகட்டங்களில் சுப விரயங்கள் அப்படின்றது அதிகமாக இருக்கும். மரண பயம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இனி அது எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். ஸோ மரண பயம் படிப்படியாக உங்களுக்கு நீங்கும். இந்த மரண பயத்தை நீங்குவதற்கு கண்டிப்பாக நீங்கள் தெய்வ வழிபாடு செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வரவுக்கு மீறிய செலவுகளையும் நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும். இருந்தாலுமே கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு செலவு இருக்குதோ அதே அளவுக்கு பணமும் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களை மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல முன்னேற்றமும் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு செலவை சந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவு இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இருந்தாலும் இந்த டைமில் மீனராசினியர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜென்மசனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜென்மசனி நடக்கக்கூடிய இந்த நேரம் சூரியனுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கும். 10ஆம் இடத்த சூரியன் பார்க்குறாரு. அதனால் அரசு துறை, அரசியல்வாதிகள், தனிப்பட்ட துறை, உத்தியோகம், மேலதிகாரிகள், வழக்கு இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ சரியாக போக போகுது. ஜென்ம சனியிலும் கூட இப்படி ஒரு அற்புதம் ஏற்படுமா அப்படின்ற அளவுக்கு தான் மீனராசினியர்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இது மாதிரி எல்லா விஷயமும் சிறப்பாக இருக்க போகுது. புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக புதுமையான தொழிலை தொடங்கலாங்க. என்ன வரைக்கும் நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ அதை தாராளமாக செய்கிறதுக்கான நேரம் இருக்குது. அதே போல் எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் கூட உங்களுக்கு
படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். இது உங்களை மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். தொழில் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. இது வரைக்கும் வேலை இல்லாதவர்கள்லாம் இந்த டைமில் வேலைக்கு போயிடுவீங்க. ஏன்னா 7.5 சனியில் விரய சனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய விரயங்களை நீங்கள் சந்தித்திருந்தாலுமே கூட இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் வேலை இல்லாதவங்களாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போயிருப்பீங்க. உங்களுக்குரிய ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சம்பளத்துக்கு நிச்சயமாக வேறு வேலை கிடச்சிருக்கும். அனுகூலமான ஒரு நேரமாக தான் இருக்குது. தாய் வழியில் இருக்கக்கூடிய உறவு, தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவு எல்லாருமே உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தான் வந்து இருப்பாங்க. ஸோ இழுபறியாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்ததோ அதில் இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே இப்போ படிப்படியாக மாறுறதை நீங்களே கண்கூடாக வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். தொழிலெல்லாம் எந்த சிக்கல் இருந்தாலுமே அதெல்லாம் தீர்ந்துடும். தொழிலில் வந்து சிக்கல்கள் தீர தீர உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்துலேயும் அப்படி தான் அபரிவிதமான மாற்றங்கள் இருக்குது. நல்ல ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரராக தான் மீனராசிக்காரர்கள் வந்து இப்போ இருப்பீங்க. அது இல்லாமல் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. சிறப்பாகவே இருப்பீங்க. ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும்தான் சின்ன சின்ன பாதிப்புகள் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். 50 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு தான் இந்த 7.5 சனியானது மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை வந்து கொடுக்கும். எல்லா வகையிலையுமே கொஞ்சம் வந்து பாதிப்பை வந்து கொடுக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே கூட இந்த டைமில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை பெற்று கொடுத்தாலுமே இந்த இரத்த பந்த உறவு இருக்குது பார்த்தியா, அவங்கக்கிட்ட ஏதாவது மன வருத்தம் வந்து ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இரத்த பந்த உறவுகளோடு நீங்கள் எந்த மன வருத்தமும் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த டைமில் சுப விரயங்கள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் பெற்றோர், பெரியோர் அப்படின்னு ஒரு சிலருக்கு தேக குறைபாடுகளானது ஏற்பட்டாலுமே கூட உடனடியாக அவங்கள மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்கள சரி பண்ண முடியும். அவங்கக்கிட்ட ஆலோசனைகளை பெறுறது ரொம்பவே நல்லது. அதே தொழில் ரீதியான அனுகூலம், சுபவிரய பிராத்தம் இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எந்த குறைவுமே இருக்காது. கண்டிப்பாக நடக்கும். அதே போல் நீங்கள் வேறு எங்கேயாவது முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்னா கூட அதற்குரிய ஏற்ற காலமாக தான் இருக்குது. விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை எல்லாம் இந்த டைமில் நீங்கள் நிவர்த்தி செய்துக்கோங்க. ஏதாவது கோவிலுக்கு வேண்டுதல் வச்சுருப்பீங்க, செய்ய முடியாமல் தட்டிகிட்டே போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் என்ன அப்படின்றத நீங்கள் யோசித்து கண்டிப்பாக அதை செய்யறதுக்குரிய நேரம் இதுதான். செய்துக்கோங்க. அப்போ தான் ஜென்ம சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக 50 வயதுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மீனராசி நேயர்கள்லாம் இந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க கவனம் செலுத்தணும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்கும். அதாவது உங்களுடைய பற்கள், தலைவலி, காது, மூக்கு, தொண்டை, கழுத்துலேருந்து தலை வரையிலான எல்லா உறுப்புகளுமே பிரச்சனைகள் வந்து வரும். கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும். அதை தாண்டி அடுத்தபட்சமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனங்களை இயக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க. வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது அதீத கவனம் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அதில் தான் பாதிப்புகள் வந்து காணப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய் விஷயம்லாம் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரியான ஒரு பாடியாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இந்த டைமில் அடிக்கடி நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும். அதுவும் இல்லாமல் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்கிறது கூட உங்களுக்கு நல்லது தான். உடற்பயிற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. உடற்பயிற்சியை விட்டுட்டிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல நிறைய வியாதிகள் வந்துடும். ஸோ முடிந்த அளவுக்கு உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்துக்கோங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் செய்யுங்க. இந்த நேரம் தான் செய்யணும் அப்படின்லாம் எந்த கட்டாயமும் கிடையாது. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் ஆரோக்கியத்துக்கு முதன்மையான ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்றத மறந்துடாதீங்க. இந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை தவறாமல் வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் நீங்கள் செய்கிறதுனால மென்மேலும் உங்களால் சிறப்பாக இருக்க முடியும். கிரகங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறைவதற்கு இது மாதிரியான எளிமையான பரிகாரங்களை நீங்கள் அப்பப்போ செய்துக்கோங்க. இது உங்களுக்கு கட்டாயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவு பார்த்திங்கன்னா மீனராசி நேயர்களாகிய உங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் மிகப்பெரிய பலத்தையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். அதே நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த தகவல்களை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மற்றவர்களுக்கு ஒரு நன்மை செய்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவர்களும் இதை பார்க்குறதுனால அவங்களும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்க முடியும். என்னென்ன விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கும் போது அவங்களும் ஒரு முன்னேற்றம் அடைய முடியும். ஸோ அந்த ஒரு பலனை நீங்களும் வந்து அடைந்திருக்க புண்ணியமானது கிடைக்கும். எம்பெருமான் ஈசனுடைய துணையோட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஈசன்
ஈசனை பிடிக்கின்றவங்களாம் மனதார ஈசனை வேண்டிக்கிட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மந்திரம் ஒன்று போதும் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு. ஸோ ஒரு நாள் ஒரு பொழுதில் இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலே போதும், அந்த நாள் நமக்கு இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். இந்த பதிவை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.